வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மராக்ஸ் லாட்டிஸ் ஹைபோதசிஸ் அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்குறீங்க. இம்யூனாலஜியில் வரும் இது. மராக்ஸ் லாட்டிஸ் ஹைபோதசிஸ்னா என்னன்றத இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இம்யூனாலஜி ரியாக்ஷன்ஸ், இம்யூன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் கம்பைன் ஆகும்போது அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனை வந்து நம்மளால் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? இட் இஸ் அன் அப்சர்வபிள் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும்போது அதை டெஸ்ட் பண்ணுறது குவாலிட்டேட்டிவ் மெத்தட், குவான்டிடேட்டிவ் மெத்தட் ரெண்டு இருக்கு. குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ன்றது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக மட்டும் சொல்லும். அதை வந்து அப்படியே ஒரு சீரத்தை எடுத்து, பேஷண்ட் சீரத்தை எடுத்து, சீரத்தில் என்ன இருக்கும்? ஆன்டிபாடிஸ் இருக்கும். அப்படியே பேஷண்ட் சீரத்தை எடுத்து அதோட ஸ்பெசிஃபிக் நோன் ஆன்டிஜனை வந்து அப்படியே கடையில் வைக்கிறது, அப்படியே கமர்ஷியலாக வாங்கி அது கூட ஆட் பண்ணும்போது அக்ளூட்டினேஷன், பிரெசிபிடேட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம பாசிட்டிவ் ரியாக்ஷன் சொல்லுவோம். பிரெசிபிடேட்ஸ் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நெகட்டிவ் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக வரதை எடுத்து நம்ம குவான்டிடேட்டிவ் டெஸ்ட் பண்ணுவோம். குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்னாலே இந்த இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸில் குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்னாலே சீரியல் டைல்யூஷன்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இந்த சீரியல் டைல்யூஷன்ஸ் ஏன் பண்ணுறோம்னா இந்த மராக்ஸ் லாட்டிஸ் ஹைபோதசிஸ்னால தான் இந்த சீரியல் டைல்யூஷன்ஸே பண்ணுறோம். ஏன்னா வந்து சீரியல் டைல்யூஷன்ஸ் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஆர் ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வந்து நம்ம சீரியல் டைல்யூஷன் பண்ணி எக்ஸாக்ட் ரிசல்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல சீரியல் டைல்யூஷன்ஸ் பண்ணும்போது தான் டைட்டர்ன்ற ஒரு வார்த்தையை வந்து உள்ள கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து குவான்டிடேட்டிவ் டெஸ்ட் பண்ணோம், ஆன்டிஜனையும் பேஷண்டோட சீரத்தையும் போட்டு பார்க்கும்போது ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ன்றது அது விசிபிளா வந்து அக்ளூட்டினேஷனா வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அதை எடுத்து குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் பண்ணி டைட்டர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்னா என்ன சொன்னோம்? டைல்யூஷன்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டைல்யூஷன், அந்த சீரம் பேஷண்டோட சீரத்தை எடுத்து டைல்யூட் பண்ணுறோம். 25, 1:25, 1:50, 1:100, 200, 400 இந்த மாதிரி நம்ம சீரியலாக வந்து டைல்யூட் பண்ணுறோம். அப்படி டைல்யூட் ஒன்றும் இல்லை, நார்மல் சலைனில் எடுத்து போட்டு டைல்யூட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி டைல்யூட் பண்ண பிறகு அந்த ஆன்டிபாடியோட லெவல் வந்து அந்த டைல்யூஷனோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆன்டிபாடியோட லெவல் குறையும். புரியுதா? பேஷண்ட் சீரம் இருக்கு, அதுல குறிப்பிட்ட அளவுக்கு ஆன்டிபாடி இருக்கு. அதுல நீங்க போக 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 தண்ணி கலந்துட்டே வரீங்க. அப்போ வந்து கடைசியில இருக்க டியூப்ல வந்து ஆன்டிபாடி லெவல் வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து தண்ணி வந்து நிறைய இருக்கும், ஆன்டிபாடி லெவல் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா ஏர்லியரா இருக்க டியூப்ல வந்து உங்களுக்கு ஆன்டிபாடி வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா டைல்யூஷன் வந்து கம்மியா இருக்கு. ஓகே, ஒண்ணுமே இல்லை. உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு நிறைய டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க.